தருமபுரி சட்டமன்ற தொகுதி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி நல்லம்பள்ளி ஒன்றியத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். டொங்கு போதன அள்ளி, கெட்டுப்பட்டி உள்ளிட்ட இடங்களில் வீடுதோறும் சென்று பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார். கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் திமுக ஆட்சியில் தொழிற்சாலைகள் அமைக்கப்படவில்லை என குற்றம் சாட்டினார். மேலும் அதிமுக தலைமையிலான ஆட்சி அமைந்தால் சிப்காட் பகுதியில் தொழிற்சாலைகள் அமைத்து இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கப்படும் என உறுதியளித்தார். தருமபுரி மாவட்டத்தில் ஏதாவது ஒரு புது தொழிற்சாலை அமைச்சிருக்கிறாங்கன்னா கிடையவே கிடையாது. ஒரே ஒரு தொழிற்சாலை கூட அமைக்கலாம்னா அவங்க வாக்குறுதியில் பார்த்தீங்கன்னா தருமபுரியில மாம்பழக்கூழ் தொழிற்சாலை, இந்த குளிர்பதனிடும் தொழிற்சாலை, என்னென்னமோ வாக்குறுதி மட்டும் தருமபுரிக்கு 10 கொடுத்துக்கிறாங்க. ஆனால் அதில் ஒரு வாக்குறுதியை கூட திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் நிறைவேற்றவே இல்லை. அதனால அந்த அரசாங்கம் இதுமேல் நீடிக்கவே கூடாது, அவங்க திருப்பி வரவே கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக மாம்பழ சின்னத்துக்கு வாய்ப்பளிக்குமாறு அவங்க கேட்டுக்கொள்கிறேன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.